mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse harmful being of all, I order to quit this place at once and forever. இந்த அருமையான இந்த அருமையான சனிக்கிழமை காலையில் மாதத்தின் முதல் வாரத்தில் அருமையான ஒரு பிரார்த்தனைகளும் தியானங்களும் என்னும் அன்னையாரின் இனிய எண்ணங்கள். அது மதர் நமக்கெல்லாம் இப்ப அதை வச்சு படிக்க போறோம்னு நினைச்சு உண்டாக்கல. ஷி வாண்டட் டு ஷேர் ஹர் செல்ஃப். அந்த டிவைனோட தான் ஒன்றுவதற்கு அதை ஒரு மார்க்கமா பயன்படுத்தி அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இந்த அருமையான விஷயத்த நம்ம படிப்பதற்கு இணைந்துள்ள அன்னையாரின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த அன்பான வணக்கம். அத்துடன் நமக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளித்துள்ள நமது இனிய அன்னையாரின் பெரும் கருணைக்கும் பகவானின் பேரருளுக்கும் நமது பணிவான மிகுந்த ஆழமான நன்றியும் வணக்கமும். இந்த அருமையான தொடரை நமக்கு நடத்தி கொடுக்கும் நமது பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எம்கேஆர் சார் அவர்களுக்கும் துணை நிற்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கமும் நன்றியும். நமக்கு இந்த பிரேயர்ஸ் படிக்கிறது ஒரு பெரிய கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு ரொம்ப ஆழமான விஷயம். இதை நமக்கு மிகவும் விளக்கமாக, ஏன்னா இது ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல 2 லைனை படிக்கிறதுக்கு அல்ல. அதை நம்ம ரொம்ப பகுதியா படித்து நன்கு உள்வாங்கி கொள்ளவும், ஒரு அருமையான அனுபவத்தை பெறவும், அப்புறம் நமக்கு பின்னால இந்த விஷயம் மதர் கேட்டிருக்காங்க, இப்படி அதை சொல்லியிருக்காங்க, இதுதான் வாழ்க்கையில முக்கியமானது அப்படின்னு நம்ம எப்பவுமே புரிந்து கொள்வதற்கு நமக்கு அப்படியே வழிகாட்டியாக உள்ள இந்த நூலை பயிலும் வாய்ப்பிற்காக அனைவருக்கும் நன்றி கூறி, சார் தங்கள் நேரம். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious, best form of Savitri, the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that her lit her face and tinted its radiance in her body's house, overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Madhyamam Asmad Acharya Paryantam Mande Guru Paramparam. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பிரார்த்தனை 49வது பிரார்த்தனை. 313 49வது. முழுக்க ஒரு பக்க பிரார்த்தனை, கடினமான பிரார்த்தனை. மதர் பல தளங்களுக்கு சென்றதை, பல தளங்களில் இறைவனை பார்த்ததை, அனுபவித்ததை பற்றியெல்லாம் கூறுகிறார். ஒரு மகா வாக்கியம் பகவான் கூறியுள்ளார். Divine love can be experienced by all parts of the body. நமக்கு நாராயணியத்தையும் படித்துக் கொண்டு வரும் நமக்கு
இந்த மகா வாக்கியத்தின் பூர்ண தத்துவம் நன்றாகவே விளங்குகிறது. டிவைன் லவ், அவருடைய அன்பு என்பதை காட்டிலும் கோபிகைகளின் அன்பு, லவ் ஃபார் த டிவைன் அப்படின்னு கொஞ்சம் திருப்பி போட்டுமானார். அது அவருடைய சரீரத்தில் எல்லா பாகங்களிலும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. அதைத்தான் அவர்கள் வெளியிட்டார்கள். அசைவிட்டு நின்றார்கள். அவனுடைய கரத்தை எடுத்து தன் மார்பில் வைத்துக் கொண்டார்கள். அவனுடைய கரத்தை தம்முடைய கழுத்தை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். இப்படி எல்லாம். பிறகு தனியா என்னை விட்டுட்டு போயிட்டியே காட்டுல ஒரு தரம், உனக்கு கருணை இருக்கா என்று கண்ணீர் மல்க கேட்டார்கள். சோ மகிழ்ச்சி என்பது ஏற்படும் பொழுது, துக்கம் மட்டும் ஏற்பட்டும் பொழுது மட்டும் கண்ணீர் வருவதல்ல, மகிழ்ச்சியும் கண்களில் நீரை கொணரும். இந்த பல்வேறு உண்மைகள் இந்த பிரார்த்தனைகளில் விளக்கப்படுகின்றன. சாதாரணமாக எல்லா பிரார்த்தனைகளுக்கும் வழக்கத்தை MP பண்டிட் அவர்கள் கூறுவதை நன்கு படித்த பிறகுதான் இங்கு நாம் அதை விளக்கவோ புரிந்து கொள்ளவோ முற்படுவோம். இன்று அந்த எந்த பக்கத்தில் இதை விளக்கி இருக்கிறாரோ அந்த பக்கம் உங்கள் கைவசமும் இருக்க வேண்டியது மிகவும் வசதியா இருக்கும் என்று அதை உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அன்னை கூறுகிறார், thou hast passed. இறைவனே, நீ என்னை கடந்து சென்றாய். thou hast passed. எப்படி கடந்து செல்ல முடியும்? நாம் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து நம்மை தாண்டி வேறு இடத்துக்கு போகிறான். நாம் வேண்டிக் கொள்கிறோம், என்னுடைய குழந்தை என்று பரீட்சை எழுதுகிறான், அவனுக்கு படிச்சதெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு அவனை ஞாபக சக்தி தூண்டிவிட்ட வண்ணமாறு என்று நாம் அன்னைக்கு பிரார்த்தனை செய்கிறோம், தெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்கிறோம். சோ தெய்வத்தை நாம் அழைக்கும் போது தெய்வம் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு கேட்டு நம் வழியே சென்று இதோ நீ கூறியபடியே போய்கொண்டிருக்கிறேன் என்று கூறுவது போல் இப்படி ஒரு அனுபவம் மானசீகமாக. இரண்டாவது, இறைவன் ஒரு மேகம் போல் நிழல் மாறி நமக்கு மேல் குளிர்ச்சியை அளித்த வண்ணம், அமைதியை அளித்த வண்ணம், சாந்தியை அளித்த வண்ணம் ஒரு குளிர்ச்சிய மேகம் போல் மேல் வழியா போய்கொண்டிருக்கலாம், கடந்து செல்கிறார். ஆனால் இங்கே இதையெல்லாம் மன்னை கூறவில்லை. வேறு விது கற்பனை செய்யும்படி தூண்டுகிறார். ஓ லார்ட், like a great wave of love. அன்பின் ஒரு பேரலை. அலை எழ வேண்டும் என்றால் கடற்கரையில் நிற்க வேண்டும், அல்லது வெள்ளத்தின் நதியில் குமுறிக்கொண்டு வரும் வெள்ளம், சற்றே உயரத்திலிருந்து கீழே பாயும் வெள்ளம் குமுறிக்கொண்டு வரும். கடல் அலை போர் அவ்வளவு உயரம் உயராது, ஆனால் அலைகள் இருக்கும். இங்கே கிரேட் வேவ் அப்படிங்கிறார். அந்த கிரேட் வேவ் ஒரு கடலுடைய பேரலை போல், சுனாமி அலை சாவதானாக மிருதுவாக மலைப்பாம்பு போல் நகர்ந்து ஆட்கொள்ளும். வயலுடைய பேரலை எழுவது போல் ஓவர் மை லைஃப், என்னுடைய நிகழ்கால வாழ்க்கை அதனுடைய பகுதிகள். வாழ்க்கை என்றால் சரீரம், வாழ்க்கை என்றால் மனம், வாழ்க்கை என்றால் பிராணம். அதேபோல் சரீரத்தினுடைய மனம், சரீரத்தினுடைய பிராணன், மனத்தினுடைய பிராணன், மனத்தினுடைய சரீரம், பிராணனுடைய மனம், பிராணனுடைய சரீரம், இப்படி இந்த பகுதிகள் இதெல்லாம் நினைத்து கொண்டு கடந்து சென்றது.
அலை இருந்து கடல் அலை என்றால் நம்மை நனைத்து கொண்டு சென்றால் கரைக்கு போய்விட்டு மீண்டும் கடலுக்கு திரும்பும். இந்த அலை அப்படி திரும்பும் அலை அல்ல. அடித்து சென்றது, அது அடித்து சென்று அங்கிருக்கும் இறைவனோடு சேர்ந்து விட்டதோ என்னமோ தெரியாது. அடித்து சென்று ஆட்கொண்டது. அண்ட் வென் ஐ வாஸ் இம்மர்ஸ்ட் இன் இட், நான் அதில் மூழ்கி இருந்த பொழுது நான் ஒன்றை உணர்ந்தேன். இன்டெக்ரலி உணர்ந்தேன், பரிபூர்ணமாக உணர்ந்தேன். எல்லா பகுதிகளையும் சேர்த்து கொண்டு உணர்ந்தேன். எல்லா பகுதிகளிலும் அந்த உணர்வு நிலை தங்கியது. ஐ நியூ இன்டென்ஸ்லி, தீவிரமாக உணர்ந்தேன். ஒரு இடத்தில் அதிக அழுத்தம், இன்னொரு இடத்தில் குறைஞ்ச லேசாக ஏதோ ஒரு பெயரளவுக்கு என்று இல்லாமல் இன்டென்ஸ்லி உணர்ந்தேன். இதை that I had offered to thee. A great wave of love passed over my life when I was immersed in it. I knew integrally, intensely that I had offered to thee. Offered to thee what? Offered to thee when? When I do not know. பகவான் அது எப்போது செய்து எனக்கு தெரியாது. At no precise moment. அதுக்கு ஒரு வரையறுத்த நேரமோ முகூர்த்தமோ இல்லை. Perhaps always, சதா சர்வகாலம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சுய அர்ப்பணத்தை பற்றி அன்னை கூறுகிறார். காலம் காலமாக நான் உனக்கு என்னையே சுயார்ப்பணம் செய்து, கான்சக்ரேஷன். முதல் பிரேயர் 1912 பிரேயர்ல சொன்னாரோ கான்சக்ரேஷன். உனக்கு சுயார்ப்பணம் செய்து முடித்து விட்டேன், பரிபூர்ணம் என்று நினைக்கிறேன். ஆனால் சாயங்கால வேளையில் அதை திரும்பி பார்த்தபோது எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னுடைய கான்சக்ரேஷன் முழுமையாக இருந்த வண்ணம் நான் செயல்படவில்லை என்று தெரிய வருகிறது என்று கூறுவார். அதுபோல் எங்கு எதையெல்லாம், மை தாட், மை ஹார்ட், மை பாடி, எல்லாவற்றையும் எப்படி சமர்ப்பித்தாராம்? இப்ப ஊமை பொருந்துகிறது பாருங்க. வேவ் எங்க போச்சுன்னு கேட்டுக்கொண்டிருந்தோம் இல்லையா? அதை நாம் சொன்னோம், பகவானுடைய கலந்துடுத்தோ என்று ஒரு நிலைமையை கூறினோம். இங்கே கூறுகிறார், மை பாடி இன் எ லிவிங் ஹோலோகாஸ்ட். அக்னி குண்டம் தகதகன் எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பொருளை எடுத்து போடுகிறோம். ஒரு தொன்னையில் வைத்திருக்கிறோம். தொன்னையில் இருக்கிற பொருளை குன்னுனா, தொன்னை என்றால் தெரியுமல்லவா? ஒரு வாழை இலையில் மடித்து கப்பு போல் செய்வார்கள். அதுல இருந்து லீக் ஆகாது. அதில் திரவத்தை, பாயசம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நாம் வைத்துக் கொள்ளலாம். தொன்னை முன்காலத்தில் கல்யாண சாப்பாடு இலை, வாழை இலை போட்டு பண்ணும் பொழுது அதற்கென்று எல்லாம் ஒரு பொன்னை, பாயசத்துக்கென்று ஒரு தொன்னை இருக்கும். இந்த எண்ணம், இதயம், சரீரம் எல்லாவற்றையும் அப்படி இந்த தகதகக்கும் அக்னியில் தொன்னையுடன் அர்ப்பணம் செய்தேன். அது ஞாபகம் வருகிறது என்கிறார். என்ன விளக்கம், என்ன சொல்கிறார் அன்னை? நம்மை இறைவனுக்கு பரிபூர்ணமாக அளிக்க வேண்டும் என்றால் அது நாம் அந்த அன்பின் ஆழத்தில் சென்றதான். அது மனோமயமாக அளிப்போ, உணர்ச்சி மிகுந்த அளிப்போ, சரீரமய அளிப்போ, அது ஒரு நேமமாக செய்யாமல் மிகவும் இயற்கையாக, சகஜமாக, நாட் த மெக்கானிக்கல் எக்ஸர்சைஸ், பட் தன்னையே அளிக்கும் ஒரு ஆனந்தம். அதைத்தான் நமக்கு ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டோம். அந்த நாராயணியம் ரசக்கிரீடை அர்ப்பணிப்பு, தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள்.
நாங்கள், இறைவன், இது ரெண்டு தான் தெரிகிறது, வேறொன்றும் தெரியவில்லை இந்த உலகத்தில். நீ ஒருவன், நாங்கள். எங்களிடம் என்ன இருக்கிறது? எங்களுடைய மனம், இதயம், எங்களுடைய சரீரம். எல்லாவற்றையும் முதல்ல எடுத்து சரீரத்தை எடுத்து முழுதும் கொடுத்து விட்டால் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டது போல் ஆகிறது. அதைத்தான் கூறினார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பண்டிட் வழக்குகிறார், இந்த அன்பு இருக்கிறதே அதுதான் தருணம். ஆழமான சென்று அங்கு சென்று அன்பு, ஆழத்தில் சென்று ஆழத்திற்கு நம்மை இழுத்து கொண்டு அன்பு. அதில் அதுதான் உந்துதல். அந்த அன்புதான் நம்மை தள்ளுறது, முந்தது, உள்ளே தள்ளுகிறது. வீட்டிலிருந்து ஓடி வந்து சமணிக்கரைக்கு வா என்ற கோபிகைகளை உந்தியது உந்துதல். அந்த அன்புதான் நிறைவு. நமக்கு என்ன கிடைக்கணும் சித்தி, அதுவும் அதுதான். இதில் ஒரு பேரம் கிடையாது. நான் இவ்வளவு கொடுத்தேன், நீ இவ்வளவு கொடு, எல்லாம் கிடையாது. பக்தனுக்கும் எதிர்பார்ப்பும் கிடையாது. கொடுத்து விட்டே உனக்கு போய் சேர்ந்து விட்டது, பாதங்களில் போய்விட்டது. அன்னைக்கான உண்டி அந்த ஒரு சமாதிக்கு அருகில் வைத்திருப்பார்கள் கம்பத்தில். இப்போது இருக்கிறதா எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு சே, பட் ஸ்மித் ரோடில் இன்றும் அந்த உண்டி இருக்கிறது. அந்த உண்டியில் அளிப்பதை ஒரு திரட்டு ஒரு காலகட்டத்தில் கொண்டு போய் அங்கு சேர்க்கிறார்கள். இன்னொரு உண்டி போல் கொடுக்கும் நாம் அன்னைக்கு எழுதும் கடிதங்கள், நம் மனோ வியாக்குலம். உடனே உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுத்தினால் நமக்கு லிখিত ஜபம் போல் ஆகிறது. அந்த கடிதங்களை சென்னை மையத்தில் மட்டும் வைத்திருப்பார்கள். இதுவரைக்கும் வேறெங்கும் இருப்பதாக விவரம் இல்லை. அந்த மையத்தில் வைத்திருக்கும் கடிதங்கள் ஒரு 6 மாதம் முறை எடுத்துக்கொண்டோ அன்னையின் கடிதங்கள் எல்லாம் பிரிக்கப்படாமல், படிக்கப்படாமல் அப்படியே பல 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 என்று அன்னையின் அறையில் ஒரு இரவு முழும் இருக்கும். அடுத்த நாள் காலையில் அந்த கடிதங்கள் எல்லாமே பஸ்ஸுமாகிவிடும். இது நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட ஹோலோகாஸ்ட். சோ இந்த முழு ஹோலோகாஸ்ட் வேவ் தாண்டி போயிட்டு எங்க போச்சு? அவனோட ஒன்றி போய்விட்டது. கடலும் இவன் தான் இறைவன், அலையும் இறைவன், கடந்ததற்குள் உள்ளிருப்பதும் இறைவன், தாண்டி சென்று இருந்து அவன் சேர்ந்த இறைவனுடன் அந்த வெளியில் சேர்ந்தது. அதுபோல் ஹோலோகாஸ்ட். என்னை பெரிய அன்பு சூழ்ந்தது என்கிறார் அடுத்த வரியில். இந்த கிரேட் லவ் which enveloped me and that consciousness of renunciation. அந்த அன்பு காரணமாக எல்லாவற்றையும் திறந்தது. மறுபடியும் கோபிகைகளுக்கு வருவோம். வீடு, வாசல், குடும்பம், பற்று, பொறுப்பு, சனாதன தர்மம், சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, எல்லாவற்றையும் விட்டுவிடு, எங்கிட்ட வா. அதுபோல் the consciousness of reservation. There is immense serenity, பரமசாந்தம், அமைதி. அந்த அமைதி ஒரு பெரிய ஒரு விஸ்தாரமாக ஒரு காட்சி அளித்தது. பிரபஞ்சம் போல் அந்த அடிவானத்தில் அந்த அடிவானம் வரை விரிஞ்சது போல். அதனுடைய இனிமையே இனிமை. இனிமை என்றால் பருக வேண்டும், இனிமை என்றால் முகர வேண்டும், மூண்டும். அதே போல் பார்ப்பதும் கேட்பதும் கூட இனிமை அளிக்கக்கூடும். நிச்சயம் ஸ்பர்சம் கட்டாயம் இனிமை அளிக்கும். இதெல்லாம் கலந்த ஒரு இனிமை. so intense and so full of infinite compassion. அவ்வளவு கிரேட் லவ், இறைவனுடைய லவ். இட் வாஸ் so full of intensity, so full of greatness, sweetness, so vast. It is also full of great compassion.
நம்முடைய குறைகள், சித்தஞ்சிறு ஒரு வியாபார நோக்கம், மேக்சிமம் டிஃபெக்ட் எப்போ நமக்கு வர்றது என்றால் நமக்கு ஒரு மனத்தளவில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஏற்பட்டால். இட் இஸ் டன் பிகாஸ் இட் இஸ் நேச்சுரல் லவ். பகவான் மீது அன்பு இருக்கு, உரிமை இருக்கிறது என்று நமக்கு என்ன தோன்றும் பொழுது நாம் ஒன்றும் கேட்கக்கூடாது, அவசியம் இல்லையே என்று ஒரு புறம் தோன்றாலும் சில சமயங்கள் நமக்கு ஏதாவது கேட்க தோன்றியது. ஆனால் அது கண்ணீரை வரவழைக்கிறது, அந்த உணர்ச்சி. Tears began to flow slowly from my heart. அதாவது ஒரு பரபரப்பு, படபடப்பு, எதிர்பார்ப்பு இல்லாத நிலை, எல்லாவற்றையும் தொடர்ந்து இறைவன் மட்டுமே என்று இருக்கும் நிலை, அதை தன்னை விலக்கிய, தன்னிடமிருந்து துறவரம் பெற்றுக்கொண்ட நிலை அல்ல. லைஃப் இஸ் ஆல் லைஃப் இஸ் யோகா. அந்த நிலை இட்ஸ் ஆல் a மூவ்மெண்ட் ஆஃப் லவ். அப்பொழுது அந்த சாந்தமும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, காண்பித்துக் கொள்கிறது, இனிமையும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அது சரி, எப்படி சாதாரணமா நம்ம கண்ணீர் விட்டான் என்றால் தெரியும், ஆனந்த கண்ணீர் விட்டாள். சீதா பிராட்டி ராமரான மோதிரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டாள். ராமபிரானும் சீதா பிராட்டியினுடைய அந்த சூடாமணியை கையில் வைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டாள். ஆனந்த கண்ணீர் உண்டு. இயர்ஸ் ஆஃப் கிரீஃப். சாவித்திரி வந்து தினம் சத்யவான் தூங்கின பிறகு அவளை அறியாமல் கண்களில் நீர் பொங்கும், கன்னங்களில் வழியும். அந்த கிரீஃப் உண்டு. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியாமல் திக்கி திணறி தொண்டை அடைத்துக்கொண்டு கண்கள் நீர் வழிந்து, அதுவும் உண்டு. அன்பு, தயை, பரிதாபம். ஏழை தீராத வியாதியில் கஷ்டப்படுகிறார். நம் பட்டாது நினைத்தால் நமக்கே அவருடைய இருந்த நிலையெல்லாம் அவர் வர்ணிக்கும் பொழுது நமக்கே மனம் பாதிப்படைகிறது. அதுவரை இன்னொரு வித கண்ணீரும் உண்டு. அதுதான் tears of gratitude. நன்றி. அந்த நன்றியின் காரணமாக, ஐயோ நீ இவ்வளவு இறங்கினாயே. அதுக்கு என்ன உதாரணம்? சபரி மூதாட்டியின் கண்களில் விழுந்த கண்ணீர் தான் அதுக்கு பெஸ்ட் உதாரணம். ராமா, நீ வந்தாயே, லக்ஷ்மணனுடன் வந்தாயே, மகரிஷி சொன்னது நிரூபணம் ஆகிவிட்டதே, நீ வந்தாயே, நான் உன்னை கூப்பிட்டேனா, லெட்டர் போட்டேனா, ரிமைண்டர் அனுப்பிச்சேனா, நீ வந்தாயே. அந்த கண்ணீர். அத்யமே சபலம் ஜன்ம குரவஸ்த சபூஜிதாக, அத்யமே சபலம் தப்தம், என்னுடைய தபஸ் நிறைந்தது, குரு பூஜிக்கப்பட்டார். தொயி தேவவரே ராமே பூஜிதே புருஷர்ஷம, புருஷோத்தமனே உன்னை வணங்கி நான் வரவேற்று அதை என்னை ஏற்றாய்ப்பார் என்கிறார். டியர்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். அதைத்தான் பண்டிட்ஜி சொல்லுகிறார், அந்த பேப்பரில் இருக்கும். Of these, the tears of gratitude are the most purifying. They act as catharsis. Adiodo, change and make the being purer. Nothing could have been more remote from both suffering and from happiness. நமக்கு ரெண்டு எண்டு உண்டு. இது ஹாப்பினஸ் எண்ட், அது வந்து சஃபரிங் எண்ட். அந்த ரெண்டும் இல்லாத ஒரு அன்அட்டரபிள், விவரிக்க முடியாத அமைதி. அவன் தான் இறைவன். அவனை சஃபரிங்கும் அணுகாது, பெரிய மகிழ்ச்சியும் அவனை தன்னை மறந்து போக வைக்காது.
ஓ சப்ளைம் லவ் என்று இறைவனை கூப்பிடுகிறார். சென்டர் ஃபார் லைஃப், நீதான் எங்களுடைய மையம். மார்வல் ஆஃப் மார்வல்ஸ், அதிசயத்திலும் அதிசயம். மீண்டும் மீண்டும் உன்னை எப்படி எல்லாமோ எந்த தருணங்களிலோ, சில சமயம் இப்பொழுது இறைவனுடைய ஊக்குவிப்பது ஏற்பட்ட அந்த கிரேட் வேவ், அதனால் இந்த கிளர்ச்சிகள், சில சமயம் அப்படிப்பட்ட கிளர்ச்சிகள் அந்த கரணத்திலிருந்து ஏற்படும். அந்த அந்த கரணத்தில் ஏற்படும் கிளர்ச்சியை அன்னை தன்னுடைய முதல் பிரார்த்தனை நவம்பர் 12 பிரார்த்தனையில் கூறினார் பாருங்கள். அந்த பிரார்த்தனையில், ஐ டைவ் இன்டு thee and there losing myself with a child's confidence, await from thee the inspiration and strength needed to set right the error in me என்று சொன்னார் பாருங்க. அந்த நிலை மச் மோர் பவர்ஃபுல்லி உன்னை உணர்கிறேன். அந்த உணர்வில் இதுவரை நான் எந்த உணர்வு நிலையுடன் அதை உணர்ந்தேனோ, இந்த உணர்ந்த பாகம், எங்கெல்லாம் நெல் வயல் வளைகிறது, எங்கெல்லாம் பசுமை என்றெல்லாம் மேப்பில் அந்த காலத்தில் 3rd form 4th form ஜாக் இந்திய மேப்பில் போட சொல்வார்கள். பச்சைக்கு நெல் வயலுக்கு பச்சையும், கோதுமை வயலுக்கு மஞ்சள் போடுவது வழக்கம். குண்டூர் ஆந்திர பிரதேசத்தில் மிளகாய் நிறைய அறுவடை, சிவப்பு கலர் இருக்கும். இதுபோல் கான்சியஸ்லி, more consciously than before. Life itself a new dynamism, new dimension, new status that makes நம்முடைய வாழ்வினுடைய மையமே இறைவனுடைய அன்புதான். How much better I know thee, எவ்வளவு இன்னும் அதிக அளவுக்கு நான் உன்னை அறிய தலைப்படுகிறேன், உன்னை புரிந்து கொள்ளவும் தலைப்படுகிறேன். அறிவது ஒன்று, அறிவதையாக அறிந்ததாக நாம் மாறிவிட்டால்தான் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். Unless we internalize the knowledge so completely that we become that knowledge ourselves, அந்த நிலை. அப்போது மைண்ட் கெட்ஸ் wide, mind goes to a very big height. அசுபதிக்கு அந்த 3வது கேண்டோவில் ஏற்பட்ட நிலை. Each time I find thee anew, my communion with thee grows more integral. Communion, இறைவனுடைய தொடர்பு. இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இறைவனுடைய என்னையுடன் ஏற்பட்ட தொடர்பு. அதற்குத்தான் இந்த புஸ்தகத்திற்கே MP பண்டைய ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் என்று பெயரிட்டார், தலைப்பு வைத்தார். பிரார்த்தனைகள் எல்லாமே கம்யூனியன், இறைவனுடன். Communion is a transmission, is not a dialogue. சாதாரணமா கம்யூனியன் இஸ் பிட்வீன் பேச்சு பரிவர்த்தனை, எழுத்து பரிவர்த்தனை. அது முற்றிலும் எண்ண பரிவர்த்தனை, உணர்வு நிலை பரிவர்த்தனை என்றால் அது இறைவனோடு மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ராதை கிருஷ்ணனுடன் செய்ய முடியும், கோபிகைகள் கிருஷ்ணனுடன் செய்ய முடியும். Communion is a transmission from consciousness to consciousness. Words may figure depending on the situation, but one consciousness knows what the other has to transmit. எல்லோரும் உணர்வு நிலையில் இருக்கும் ஆத்மாக்கள் ஆன பிறகு அந்த ஆத்மாக்களுக்கிடையே தொடர்பு என்பது உணர்வு நிலை அந்த தண்டவாளத்தில் போகும் தொடர்பாக அமைந்துவிடும். இறைவனை அன்னை புகழத் தொடங்குகிறார். ஓ பிரசன்ஸ் ஆஃப் ineffable beauty, வர்ணிக்க முடியாத அழகே, thought of supreme redemption, அந்த எண்ணம் சுப்ரீம் ரெடம்ஷன், கரையேற்றுவது, நம்ம இங்க இருந்து வேறு நிலைக்கு கரையேற்றுவது. sovereign powers of salvation, நமக்கு முக்தி அளிப்பது.
வாழ்வு நிலை, மரண நிலை, பிறவு நிலை, அந்த சுழல் முக்தி அளிப்பது. வித் வாட் ஜாய் ஆல் மை பீயிங் ஃபீல்ஸ். இதெல்லாம் பேர் வைக்கிறார். நீ முக்தி அளிப்பவன், நீ கரையேற்றுபவன், சௌந்தரிய வடிவானவன், நீ எனக்குள் வாழ்வதை உணர்கிறேன். சோல் பிரின்சிபிள் ஆஃப் இட்ஸ் லைஃப் அண்ட் ஆல் லைஃப். என்னுடைய ஜீவ பிரகிருதியை மட்டும் நான் இங்கே குறிப்பிடவில்லை. எத்தனை ஜீவ பிரகிருதிகள் உண்டோ அவைகளுக்கும் நீ இருக்கிறாய் அல்லவா, அவர்களுக்கும் அந்த ஆனந்தம். யூ ஆர் த பில்டர் ஆஃப் ஆல் தாட். எண்ணங்களை சமைப்பவன் நீயே, உருவாக்குபவன் நீயே. ஆல் வில், ஆல் கான்ஷியஸ். அதாவது சாநித்தியம் என்பது முழுவதும் ஆட்கொண்டதாக உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை, இடதுபுறம் எக்ஸ்ட்ரீம் இருந்து வலதுபுறம் எக்ஸ்ட்ரீம் வரை, சரீரத்துக்குள் எல்லா பகுதிகளிலும் இவ்வாறு மேலும் கீழுமாக ரத்த ஓட்டம் போய்கொண்டே இருக்கும். எந்த பகுதிக்காக ரத்த ஓட்டம் போகவில்லை என்று கூற முடியாது அல்லவா, ஜீவ பிரகிருதி சுறுசுறுப்பா இருக்கும் பொழுதோ. அதுபோல் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் இல்யூஷன், இந்த உலகம் ஒரு மாயாலோகமாகத்தான் இருக்கிறது. சில சமயம் ஏதோ துவயங்கர சொப்பங்கள் வழியே நாம் கடந்து செல்வது போல் அமைந்து விடுகிறது. அந்த நிலைமையிலும் நீ என்ன செய்தாய்? அன்புடன் தெய்வீகம் என்றால் என்ன, அந்த மெய்மை என்ன என்பதை எனக்குள் புகுத்தி விட்டாய். நான் அதை காண்கிறேன், நான் அதை உண்கிறேன், நான் அதை உணர்கிறேன், நான் அதை எடுத்து பிறருக்கும் கொடுக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் நீ அமர்ந்திருக்கிறாய். பிறகு மிகப்பெரிய வாக்கியத்தை கூறி, thou art, நீ ஒருவன்தான் ஆன்மீகமாக அறிவதற்கு உரியவன், thou art. அப்படிப்பட்ட அறியப்பட வேண்டியவன், அறியக்கூடியவன், thou art. thou livest. உயிருள்ளது, உயிரோட்டு அறிந்தது என்றால் நீ ஒருவனே. Divine is not a quiet or something, ஒரு மெக்கானிக்கல் திங். இட்ஸ் a living thing நமக்குள். Thou radiatest. I salute you, mother, in gratitude intense. In my life may you radiate என்று கேட்கிறோம் அன்னையிடம். கதிர்கள், சூரியன் கதிர்கள் வழியே பிரகாசத்தை பரவது போல் பரப்பு. Thou radiatest. The divine is visible. தென்படுகிறான், லூமினஸ், பிரகாசமாக இருக்கிறான். லைட்டிங் பெருத்தம் எல்லா பகுதிகளும், எல்லா உட்பகுதிகளையும் அவன் ஒளிமயமாக்குகிறான். கடைசியாக thou reignest. ஆட்சி செலுத்துபவன், கோலோச்சுபவன், செங்கோல் ஏந்தியவன், சிம்மாசனத்தில் அமர்ந்தவன், பட்டு மெத்தையில் கால்களை வைத்துக் கொண்டிருப்பவன், கிரீடம் தரித்தவன், வெண்கொற்ற கொடை அழுகையை கீழே அமர்ந்தவன், சாமரங்களால் வீசப்படுபவன், அந்த ஆனந்தமயன் நீதான். It is an active presence. Divine governs all. Divine is not as a witness staying aloof. Divine is a power. It is also rules. என்று இந்த பிரார்த்தனையை அன்னை முடிக்கிறார். இதுவரையும் படித்ததை MP பண்டிட் வாயிலாக அறிந்து கொண்ட பிறகு நமது தமிழில் உள்ள பற்று காரணமாக
இது தமிழில் எப்படி வருகிறது என்று சுருக்கமாக வேகமாக படித்து விடுவோம். பேரன்பின் பேரலை. ஓ பிரபு, உனது அன்பை பேரலையாக எழ வைத்து என்னை மூழ்கடித்து உன் வசம் கொண்டாய். அந்த கணத்தில் நான் பட்டென்று இதை உணர்ந்தேன். எனது எண்ணம், அதன் உயர்வு தாழ்வு, என் இதயம், அதன் எழுச்சிகள், என் சரீரம், புலன்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் வசப்பட்டு போகும் அதன் பற்பல பகுதிகள் எல்லாமே அவ்வாறே முயற்சிகளும் சாதனைகளும் சித்திகளும் தோல்விகளும் கூட உனக்கே முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டு விட்டன. இது எப்போது நிகழ்ந்தது என்பதை நான் அறிகிறேன் அல்லேன். அந்த நாள் எது, அந்த நேரம் எது என்பது எனக்கு பிடிபடவில்லை. ஒருவேளை இந்த ஒப்படைப்பு என்றோ எப்போதோ நிகழ்ந்தது என்பது அல்லாது பல பகுதிகளுடன் கூடிய இந்த முக்கரணங்களும் ஆகூதியாக அளிக்கப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதே உண்மையாக இருக்கலாம். லிவிங் ஹோலகாஸ்ட். என்னை நன்கு சூழ்ந்து கொண்ட அந்த பேரன்பில் என்னை ஆட்கொண்ட பேருணர்வு நிலையில் முற்றும் துறந்த தியாக நிலையின் பரமசாந்தம் பிரபஞ்சத்தை விட அதிக அளவுக்கு விரிவாக்கம் படைத்ததாகவும் திகட்டாத சுவை குறையாத இனிப்பாகவும் விஸ்வ அளவுக்கு பிரம்மாண்டமான கருணையாகவும் இருந்தது. என்னை அறியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர் சுரந்து வழிகளாயிற்று. விவரிக்க முடியாத அமைதி, பரிபூர்ண சாந்தம், வேதனையிலிருந்தும் அவ்வாறே மகிழ்ச்சியிலிருந்தும் கூட இதைவிட அப்பாற்பட்ட நிலை இருக்க முடியாதென்றும் வேதனையில் பெரிய ஆழத்துக்கு போகிறோம், மகிழ்ச்சியில் உச்ச அணைக்கு போகிறோம். ஆனா இதைவிட அப்பாற்பட்ட நிலை இருக்க முடியாது என்ப அளவுக்கு அவ்வளவு தொலைவில் இவ்விரண்டையும் சமசீர் நிலையில் இருப்பதை நான் உணர்கிறேன். பேரன்பே, என் வாழ்வின் மையமே, அச்சாணி போன்றவனே, அதிசயத்திலும் பேரதிசயமே, ஒரு வழியாக மீண்டும் உன்னை பெரும் பாக்கியம் கிட்டியது. புத்தம் புதியதாக இதுதான் முதல் தடவை என்பது போல் உன்னுடன் இணைந்து வாழத் தொடங்குகிறேன். ஆஹா, முன்னை காட்டிலும் அதிக அளவு படைத்த உணர்வு மலை அது, உன் மகிமை உணர்வு நிலை அது, உன் மகிமையை நன்கு புரிந்து கொண்ட நிலை. ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை புதிய முறையில் காணும் பொழுது உன்னுடன் எனக்கு உள்ள தொடர்பு முழுமையாகிறது, பூர்ணம் அடைகிறது, மேலும் உறுதிப்படைத்ததாகிறது. வர்ணனைக்கு அப்பாற்பட்ட சௌந்தரியம், அதன் சாநித்தியமே, கரையேறுவதற்கு ஸ்மரிக்கப்பட வேண்டியவனே, முக்தியை அளிக்கும் சர்வ வல்லமை படைத்த சக்தியே, நீ அதனுள் வாழ்ந்து வருகிறாய் என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் இந்த ஜீவனுக்கு ஏற்படும் பரவசம்தான் என்ன. நீதான் இந்த ஜீவனின் உயிர் நாடி, அவ்வாறு எல்லா ஜீவன்களின் உயிர் நாடியும் மனத்தில் எண்ணங்களை அரும்ப வைத்து அடுக்கடுக்காக மலர வைப்பவன். எல்லா சங்கல்பங்களும் உனதே, உணர்வு நிலைகள் அனைத்தும் உன்னுடையவே. காணல் நீர் போன்ற மாயால் சூழப்பட்டதை போலவும் கோரமான கனவுகளை கண்டதால் குழம்பு இருண்ட நிலையில் இருந்ததாகவும் இருக்கும் இந்த புவனத்தில் உனது தெய்வீக மென்மையை நிலை கொள்ள வைத்தாய். அதன் காரணமாக சடத்தின்
அணுப்பகுதி ஒவ்வொன்றும் உனது பரிபூரணத்தின் ஏதாவது ஒன்று அம்சத்தை தன்னுள் கொண்டுள்ளது. ஏதாவது ஒரு அம்சம் இருந்தால் போதும், we can become totally divine. உள்ளதே ஒருவனே, பேருயிராக உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருப்பது நீ ஒருவனே. உனது பிரகாசத்தையே கதிர்கள் மூலம் பங்கீடு செய்து அளிப்பவனும் நீயே. சார்வபௌம மன்னர் மன்ன பிரானாக கோலோச்சுபவனும் நீயே என்று living for me, by me, in me, they shall live என்று சாவித்திரிக்கு பகவான் சுப்ரீம் ஆறுதல் அளிக்கிறார் 699ஆம் பக்கத்தில். இப்படியாக வந்த ஒரு ஆச்சரியமான பிரார்த்தனை, கடினமான பிரார்த்தனை MP பண்டிட் நம்மை அழைத்து சென்றதால் நன்கு புரிந்து கொண்டோம். இனி உங்களுக்கான நேரம். ரொம்ப அருமையான பிரார்த்தனை. அந்த ஒரு வாழ்நாளே அதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல எனக்கு எப்பவோ தெரிஞ்சுது, என்னென்னவோ புரிஞ்சுது. ஆனா அது அவ்வளவு இப்ப பிரைட்டா என்னுடைய ரிகலெக்ஷன்ல இல்ல. நவ் ஐ ஹவ் ஃபவுண்ட் தி, இப்ப இது இட் இஸ் சோ ஸ்ட்ராங். எவ்ரிதிங் இஸ் யுவர் செல்ஃப். இது ஒரு மனிதருக்கும் ஒரு வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே அவங்களுடைய சின்ன வயசுலயோ ஏதோ ஒரு வயசுல டிவைனுடைய டச் கிடைச்சிருக்கும். நம்ம பல சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருப்போம். அப்ப எல்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் நமக்கு அப்படிதானே தெரியும், ஓ பகவானே எனக்கு இதுல இருந்து சால்வ் பண்ணுன்னா அவர் எவ்வளவையோ சால்வ் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி ஒண்ணுன்னா நடந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல அந்த கம்யூனியன் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஏதோ ஒன்னால டிரான் ஆகும்பொழுது கொஞ்சம் ஃபெயிண்ட் ஆகிடுது அந்த மெமரி, அந்த ஈடுபாடு. அது ஆனா பின்னால ஒரு நாள் அந்த லாஸ்ட் சன் ரீகெயின்ட் மாதிரி அந்த தொலைந்த சோலை நம்ம திரும்ப பிடிக்கிற டேயில இட் இஸ் சோ கிரேட் அ ஃபீலிங். மதர் அப்படியே பொழிஞ்சு கொட்டி இருக்காங்க. பகவான் மதர் இன்னொரு இடமும் சொல்லுவாங்க இல்லையா, டு நோ இஸ் குட், டு லிவ் இஸ் பெட்டர், டு பி இஸ் த பெஸ்ட். அது மாதிரி மதருக்கும் இந்த எக்ஸ்பிரஷனும் அப்படியே டிவைனா இருக்கு ரொம்ப. அப்புறம் நம்ம திக்குமுக்காடுற மாதிரியே மதர் கடைசியா நிறைய விவரங்களா அப்படியே கொட்டி பொழிந்து தள்ளிட்டு கடைசியில thou art, thou livest, thou radiatest, thou reignest, நீயே எல்லாம்னு ஒரு அவ்வளவு பரிபூரண சரண்டர் மாதிரி இருக்கு. இந்த ஜனவரி 13th பின்னால வர மார்ச் 29th பரிபூர்ண சரண்டருடைய எபிசோடு 1ன்னு வச்சுக்கலாம். இன்னும் நடுவில் எவ்வளவோ எபிசோடு வர முடியும். இது ரொம்ப ஸ்டார்டிங் மாதிரி இருக்கு. ஆல் இஸ் யுவர் செல்ஃப், எல்லாம் நீதான். அப்புறம் என்னக்கூட ஒவ்வொரு சின்ன துளி ஒவ்வொன்றும் நீதான் அப்படிங்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எனக்கு மனசுக்குள்ள என்ன ஓடினதுன்னா, அசுபதி பல ஸ்டேஜஸ் தாண்டி ஒரு சடன் பிரசன்ஸ் அப்படியே வருது. அப்ப அந்த அந்த வரிசையா ஒரு அந்த பேஜஸ்ல அப்படியே he was gathered in all to a pointing spire மாதிரி மதர் இங்க கேதர் ஆயிருக்காங்க. அதை படிக்கிற நமக்கு அதோடைய சில பூந்த் கிளிம்சஸ் அப்படியே நிச்சயமா தொத்திக்குது. தே ஹாவ் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். ரொம்ப அருமையான விஷயம் இது. நீங்க சொன்ன அந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன்ங்கிற வேர்டு இருக்கே, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல், which we should not forget. So we have a very good start in the Feb month, the month of the mother. அதுல நம்ம இந்த ப்ரேயரை டெய்லி ஒரு மீட் வச்சு கூட இந்த ப்ரேயரை மட்டும் படிக்க அவ்வளவு கிராண்டா இருக்கு. மதர் எப்படியெல்லாம் நம்மளை கைட் பண்றாங்களோ அந்த மாதிரி செய்வோம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.